ஸ்ரீ குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் உங்கள் நண்பன் டாக்டர் KR ரமேஷ், பிரஜாபதி ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். வணக்கம். துளாராசி அன்பர்களே, இந்த வாரம் 11/8/2025 17/8/2025 ஒரு காலகட்டங்களிலே சதயம் அப்படிங்கிற கும்பராசிக்குள்ளேருந்து ரோகிணி என்கிற ரிஷபராசி வரைக்கும் சந்திர பகவான் பயணம் செய்ய போகிறார். இந்த சந்திர பகவான் பயணம் செய்வதனாலே நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னா, கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. எப்படின்னாக்க, உங்கள் ராசியிலிருந்து 5ஆம் இடமான கும்பராசி, 6ஆம் இடம் உங்களுக்கு மீனராசி, 7ஆம் இடம் மேஷராசி, 8ஆம் இடம் நமக்கு ரிஷபராசி. இப்போது உங்களுடைய ராசியில் 5ஆம் இடத்திலிருந்து போகும்போது ராகுவும் சந்திரனும் சேரும்போது குரு பார்ப்பார். உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவின் பார்வை உடைக்கும். அப்போ குரு பார்க்கிறதுனாலே இங்கே ஒரு சந்திர யோகம் கிடைத்துவிடும். அதுபோல் சந்திரனின் தொடர்பை அடுத்த முயற்சிகளை பார்க்கும்போது 6ஆம் இடத்துக்கு சனி பகவானோடு சேரும்போது செவ்வாய் 12ஆம் இடத்திலிருந்து பார்க்க போகிறார். உங்களுக்கு 7ஆம் இடத்துக்குரியவர். இது மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுத்துவிடும். தன் பார்வையாலேயே மேஷராசியை பார்த்து கொண்டிருக்கும் மேஷராசியிலே சந்திர பகவான் உள்ளே வரும்போது அங்கேயும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பலன்கள் உண்டாகும். அப்படி பல விதத்திலும் யோக பலன்களை பெற்றுத்தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது அப்படிங்கிறது குறிப்பு. அதிலும் குரு தன் பார்வையாலே உங்களுடைய ராசியை பார்க்கிறார். நேரடி பார்வையான உங்களுடைய 3ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார். 5ஆம் இடமான கும்பராசியை பார்க்கிறார். 1, 3, 5 என்ற இடமும் 9ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதும் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். 1, 5, 9 திரிகோண பார்வைன்னு இடம், திரிகோணம்னு பேர். 3ஆம் இடம்னா மனசில் இருக்கக்கூடிய முயற்சி, ஆசைகள், வெற்றிகள், சுய முயற்சியினால் வரக்கூடிய முன்னேற்றங்கள், இதை பற்றின விஷயங்களுக்கெல்லாம் அனுக்கிரகத்தை கொடுக்கக்கூடிய பார்வையாக குருவின் பார்வை அமைகிறது. அதனால் பணம் வரும், அதனால் கடன் சுமை குறையும், அதனாலே வாழ்க்கையிலே வேலை தேடும் நண்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும், மாற்றங்கள், சம்பள உயர்வுகள், இடமாற்றங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் நிகழ்வதற்கான ஆரம்பங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரம் இந்த வாரத்தில் உள்ளது. கல்வி நிலைகளிலே புதிய முயற்சிகளை மேற்கொண்டு கல்வி கற்க வேண்டும் என்ற மாணாக்கர்களின் ஆர்வத்திற்கு நல்ல ஒரு தூண்டுகோலாக பெற்றோர்கள் அமைவீர்கள். அதனாலே கல்வியிலே அவர்களுடைய எண்ணங்கள் நல்லா இருக்கும், சந்தோஷமாக குழந்தைங்க படிப்பாங்க. விளையாட்டாக படிக்கிறது, விளையாட்டுக்காக படிக்கிறது ரெண்டுமே பண்ணுவாங்க. ஸோ கேம் ரிலேட்டடான விஷயங்களும் படித்து கொள்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த வாரத்திலே ஏற்படுத்த முடியும், உங்களால் பண்ணுவீங்க. இதெல்லாம் இந்த சந்திரனுடைய பார்வையின் குரு சந்திர பார்வை, குரு செவ்வாய் பார்வை, சனியுடன் தொடர்பு பார்வை எல்லாம் ஏற்படுத்தும். எல்லா விதமான மலை போல கஷ்டம் வந்தாலும் அதை சும்மா பனி போல் நீக்கிவிடக்கூடிய மனநிலையை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் சண்டை, வம்பு, வழக்கு எது வந்தாலும் அப்படி சிக்ஸர் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை இந்த வாரம் நல்லதாக காட்டப் போகிறது. எப்போவுமே கஷ்டப்படுத்திட்டான், ஏமாற்றிட்டான், எல்லோரும் ஓடிட்டான் அப்படிங்கிற எண்ணத்தை கொஞ்சம் மாற்றக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறதுனாலே ஒரு நல்ல வாரம். மகா சங்கடகர சதுர்த்தி இருப்பதனாலே விநாயகப் பெருமானை வழிபடும்போது அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களை வந்து சேரும். 7, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த வாரம் ஒரு நல்ல இனிய வாரமாக அமையட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.